உனக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தவன், உனக்கு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தவன், உனக்கு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தவன், உனக்கு யூடிசிக்கு வந்து நீ பாதிக்கப்பட்ட போது உனக்காக அந்த சட்டத்தை கொண்டு வர ஜெயலலிதா அம்மையார் போராடியவன். நான் சொல்லாம யார் சொல்லுவா? எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. சரி, இப்ப நாச்சு விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க நீங்க வந்திருக்கீங்க, இது பாராட்டுக்குரியன்னு சொல்லியிருக்கேன். இதே விஜய் அரசியலுக்கு வந்தபோது ஒரு தமிழனாக, ஒரு இந்திய நாட்டின் குடிமகனாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரீங்க, வாங்க உங்களை வரவேற்கிற, மக்களுக்கு பணி செய்யுங்க, ஒரு நல்ல கண்ணையா பத்தி தெரிஞ்சுங்க, ஒரு நெடுமறையா பத்தி தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டுடைய புலவர் கலிவெருமாளை குறித்து தெரிஞ்சுங்க, தமிழரசனை குறித்து தெரிஞ்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் தமிழ்நாட்டில் சில விஷயங்களை சொல்றேன். வரான 100 பவுன்சர் தூக்கி எறியறானே. நீங்க தனி விமானத்துல போறீங்க, தனி விமானத்துல வரீங்க, தனி விமானத்துல விமான நிலையத்தில் கேட்ட யூஸ் பண்றீங்க. ஒன்றிய அரசு உங்களுக்கு வழி போட்டு கொடுத்துருக்கு. காமராஜருக்கு கிங் மேக்கர்னு ஒரு பேர் இருந்துச்சுங்க. அந்த பச்சை தமிழன் காமராஜரை பார்த்து நீங்க நக்கல் அடிக்கிறீங்களா? நியாயமா? நீங்க வந்து காமராஜர் இருக்கைக்கு பின்னாடி கைப்பற்றி நிற்கிறார், இவர் சேர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். வச்சிங்களா இல்லையா வைக்கிற வண்டியில பேனரு? அப்ப அந்த சமூக மக்களுடைய எதிர்ப்புக்கு இணங்க இன்னைய நாள் வரையிலும் ஏதோ என்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த தவறை செய்து விட்டார்கள் என்று என்றைக்காவது ஒரு வருத்தம், இந்த இறப்புக்கு ஒரு இரங்கல், நேற்று சேலத்தில் இருந்து போனவர்களுக்கு ஒரு இரங்கல் என்றைக்காவது பொதுவெளியில் தோன்றி பேசியிருப்பீர்களா? இதையெல்லாம் செய்யாத ஒருவரை குறித்து இங்கே இவ்வளவு நேரம் விவாதிக்கிற அளவுக்கு என் தமிழ் சமூகம் இருக்கிறதே என்றுதான் நான் வேதனைப்படுகிறேன்.